நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநிலை பற்றி நிறைய காணொலி பேசியிருக்கிறேன். இப்போது இவருடைய வழிபாட்டில் சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனின் அவதாரமான சரபேஸ்வரர் வழிபாட்டில் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். திங்கட்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில், அந்தி சாயும் நேரம், அதாவது 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் இந்த காலத்தில் வில்வ இலையால், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலரால், அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ, இவற்றால் சரபேஸ்வரருக்கு வழிபாடு செய்தோமானால், இன்னொன்று சொல்லலாம், நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம், இப்படி கொத்து கொத்தாக இருக்கும், சின்ன சின்ன பூவாக இருக்கும், 4 இதழ் இருக்கும். அந்த பூக்களை கூட கொண்டு வந்து நான் சொன்ன நாட்களில் மாலை நேரத்தில் சரபேஸ்வரர் ஆலயத்திலோ அல்லது சரபேஸ்வரர் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்துக்கு நேராக வச்சு ஒரு கடுகு எண்ணெயில் தீபம் போட்டு உங்களுக்கு தேவையானவற்றை அவரிடம் நீங்கள் விண்ணப்பமாக சமர்ப்பித்தால் அவர் அதை வெகு விரைவிலே என்ன பண்ணுவார், பரிசீலனை பண்ணி அது உனக்கு தேவையாக இருந்தால் மட்டுமே என்ன பண்ணுவார், உனக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பல கோடி ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மண் பானையாக வேணும்னு அது வாங்கணும்னு நினச்சாலும் கூட உனக்கு அது தேவையின்று உன் விதியில் இருந்தால் மட்டும் அவரால் அதை உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு சிவபெருமான் சரபேஸ்வரர். அது நாங்கள் சௌபாக்கிய சரபேஸ்வரர் என்று வச்சுருக்கிறோம். எங்கள் கோவில் சேலத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆலயத்தில் எழுந்தெளி இருக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரரை திங்கள், புதன், சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில், அதாவது 5 மணி முதல் 7 மணி வரை இந்த பிரதோஷ காலத்தில் நான் சொன்ன மலர்களால் வழிபட்டோமானால் நமக்கு தேவையான வரங்களை மகிழ்ந்து வாங்கிக் கொள்ளலாம். அவர் கொடுத்துருவார் டக்குன்னு. ஏன்னா சிவனை மாதிரி ஒரு அன்பான கடவுள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது நீங்கள் கேட்குறது எல்லாமே அவர் கொடுக்குவார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு இரக்கமான ஒரு குணம். அந்த இரக்கமான குணத்தில் அவரை நாம் தாராளமாக அவரை நாம் மனசுக்குள்ளே எண்ணி நினைத்து, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பஞ்சபூதங்கள் அடங்கிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை மனதுக்குள்ளே உச்சரித்து நாம் அந்த நமது சௌபாக்கிய சரபேஸ்வரரை சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதியாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய காயத்ரி மந்திரத்தை மனதார உச்சரித்து நாம் வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாருங்க அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காரமான ஒரு பொருள், என்ன காரமான பொருள் என்ன, மிளகாய் அதிகமாக போட்டு புளியோதரை செய்வாங்க, புளிப்பு அதிகமாக இருக்கும். அந்த புளியோதரை சாப்பாடும் ஐயாவுக்கு ரொம்ப விருப்பம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இனிப்பு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், சுத்தமான பசுனை, நல்ல திகட்டும் அளவுக்கு வெல்லம், பச்சை கற்பூரமெல்லாம் போட்டு நல்லா உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து ஐயாவுக்கு பிரசாதமாக வைத்து எல்லோருக்கும் தானம் செய்தாலும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இது கண்கூடு. நிறைய பேர் நிறையா வேண்டிட்டு வந்து அதுக்கு உண்டான அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நானேன்னு போட்டி தான் போட்டு வர்றாங்க. அதனால் ஒரு முறையேனும் எங்களது சேலத்தில் அமர்ந்திருக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரரை தரிசனம் செய்து நான் சொன்ன நாட்களில் உங்களது வேண்டுதலை வைத்து கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி ஐயா உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொள்வார். அதன் பிறகு தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.